ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 230 வோல்ட்டில் எப்படி ஒரு டெக்கரேஷன் பல்ப் ரெடி பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த சர்க்யூட்டு கொஞ்சம் டேஞ்சரான சர்க்யூட். ஏன்னாக்கா நம்ம ஏசி கரண்ட்டில் இதை செய்ய போகிறோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஷாக் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. போன சர்க்யூட்ஸ் எல்லாம் வெறும் டிசி வச்சு ட்ரை பண்ணிக்கிறேன், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இது கரண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷாக் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்த்துருந்தீங்கன்னா இப்போவே ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது BT136 Triac, அப்புறம் ஒரு RGB LED, ஒரு 5 வோல்ட் சார்ஜர் அடாப்டர், அப்புறம் ஒரு இந்த மாதிரி டியூப்லைட் ஹோல்டர். இந்த ட்ராக்டில் 3 பின் இருக்கும். இந்த 3 பின்னில் லாஸ்ட் இருக்கிற பின்னில் நம்ம RGB LEDயை மைனஸ் பாயிண்ட் சால்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த ஹோல்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஹோல்டர் 2 ஒயர் இருக்கும். இந்த 2 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரை கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ண பிறகு இப்போ இந்த 2 ஒயரை இந்த ட்ராக்டில் இந்த மிச்சம் 2 பின்னில் சால்டர் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ண பிறகு இப்போது 5 வோல்ட் அடாப்டரோட ஒயர் இந்த அடாப்டரோட மைனஸ் ஒயர் இந்த ட்ரையாக்டு ஃபஸ்ட்டு பின்னில் சால்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேஸ் ஒயர் இந்த RGB LEDயோட பேஸ் பாயிண்டில் சால்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது இந்த சின்ன பல்பை மாட்டிக்கிறேன். இந்த பல்ப்லேயே ப்ளூ கலர், ரெட் கலர் பல்பெல்லாம் கலராக கூட கிடைக்குது, நீங்கள் அது கூட வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சார்ஜர் அடாப்டர் அப்புறம் இந்த பல்போட ஒயரை நான் டேரெக்டாக ஏசியில் கொடுக்க போகிறேன், அதாவது 220 வோல்ட்டில் கொடுக்க போகிறேன். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த RGB LED என்ன மாதிரி ரியாக்ட் வந்தோ அதே மாதிரி இந்த பல்பை கூட ரியாக்ட் பண்ண பாருங்கள். பார்த்தீங்களா, இது ஒரு டெக்கரேஷன் பல்பாக கூட யூஸ் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு பண்டிகை, ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுனாக்கா இந்த மாதிரி சர்க்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் இந்த ஆனாக இருக்கும் போதோ இந்த ஐசியில் கை வைக்கக்கூடாது, ஏன்னா ஷாக் அடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக
செய்யணும். இதை டச் பண்ணாமல் இருந்தால் பெட்டர், இல்லைன்னா ஷாக் அடிக்கும். ஓகே நண்பா, பார்த்தீங்களே நான் இங்கே எல்லோ கலரு பல்ப் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ரெட் கலரில் ப்ளூ கலர்லேயே கிடைக்குது. ஸோ இதே கொஞ்சம் நீளமாக பண்ணி டெக்கரேஷன் பல்பாக கூட பண்டிகைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.